உங்களுக்கு புல் அப் அப்புறம் புல் டவுன் ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு டோரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதை லாக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டோர் எந்த பொசிஷனில் இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது காற்றடிக்கிற திசையை பொறுத்து கொஞ்ச நேரம் மூடியும் கொஞ்ச நேரம் திறந்தும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போது அதே டோரை நான் சொல்கிற நேரம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கணும், மற்ற நேரம் ஓப்பனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வைக்கிறேன். இன்னொரு கண்டிஷனில் நான் சொல்கிற நேரம் மட்டும்தான் டோர் க்ளோஸில் இருக்கணும், மற்ற நேரம் டோர் க்ளோஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறேன். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் புல் அப் அண்ட் புல் டவுன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ கண்ட்ரோலரோட ஜிபிஐஓ பின்னில் மேனுவலாக ஹை சிக்னலோ லோ சிக்னலோ கொடுக்கறதுக்காக பட்டனை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பின் ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஹையாவோ லோவாவோ டிடெக்ட் ஆகும். இந்த மாதிரி அன்னோன் சிக்னல்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி அதை கிரவுண்டோடையோ இல்லை 5 வோல்ட்டோடையோ கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் புல் அப் அல்லது புல் டவுன் ரெசிஸ்டர்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.